Hi Behind Woods US 80sல ரொமான்டிக் மூவிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் மனசுலையும் ஞாபகம் வர்றது திரு சுரேஷ் சார் தான். இப்போவும் நிறைய கதாபாத்திரங்கள் செஞ்சு நம்மளை எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. How are you doing? I'm good. வணக்கம் behindwoods.com ரசிகர்களுக்கு நேயர்களுக்கு. தலைவா படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். தலைவா படம் ஒர்க் பண்ணுறது ஃபேண்டாஸ்டிக்காக இருந்ததுங்க. எஸ்பெஷலி ஐ மேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர். எங்கள் இளைய தளபதி விஜய் அவர் வந்து எனக்கு தம்பி விஜயை தான் தெரியும். சின்ன வயசில் ஒரு பார்த்துருக்கேன். எஸ். சந்திரசேகர் சார் படம் பண்ணுறப்போ அவர் ஒரு சின்ன பையனாக ஷூட்டிங்க்கு வந்திருந்தார் ஊட்டிக்கு. அப்போவே அவர் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பான கண் அதெல்லாம் பார்த்துட்டு சார் அடுத்த ஹீரோ சார் அப்படின்னு சொன்னேன் எஸ்எஸ்சி சார்கிட்ட. சும்மா பண்ணி வேறு அப்படின்னாரு அவர். பட் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே பெரிய அளவில் பெரிய ஹீரோவாக வந்திருக்காரு. மேக்ஸிமம் உழைப்பு தாங்க. இஸ் அன் எக்ஸலண்ட் டான்சர் அண்ட் மோர் தென் எனி திங் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், நல்ல பணிவு. ஸோ ஐ மேட் அ நியூ பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட். நான் வந்து பிரதர்னு கூப்பிடுவேன், அவர் வந்து பாஸ்ன்னு கூப்பிடுவார். ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன் ஆன் த செட்ஸ். இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். மோர் தென் எனி திங் தி காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் விஜய் அண்ட் ஆக்டர் விஜய் வந்து அது படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆச்சு. ஏன்னா விஜய் இஸ் மோர் இன்டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், நம்ம டைரக்டர் விஜய் வந்து மோர் இன்டு ஒரு டெப்த் உள்ள படங்கள் பண்ணணும் அப்படின்றது. அவங்க ரெண்டு பேர் மெர்ஜ் ஆகி எந்த மாதிரி படம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஜென்ரலாகவே ஆடியன்ஸ்க்கு இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கும் இருந்தது. ஏன்னா படம் பண்ணுறப்போ எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. படம் வந்து முடிஞ்சு வெளியே வரப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ அது இன் வே போத் ஆஃப் தேம் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அவங்க துறை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க படத்தில். இட் இஸ் அ மீனிங்ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் விஜய். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஆஸ்திரேலியா போகிறது ஷூட்டிங் பண்ணுறோன்னு பார்த்தா அங்கே கூட போய் ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் வந்துட்டு திரண்டு வந்து விஜய் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தால் வெளியே வந்தால் தான் நாங்கள் ஷூட்டிங் பண்ண விடுவோம் அப்படின்னு ஒரு அன்பு தோல் எல்லாம் பண்ணி நான் வந்து சில இடங்களில் அவருக்கு பாடி கார்டெல்லாம் இருந்துட்டு மூஞ்சி பார்த்தா அப்படி தான் தெரியும். ஸோ நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் தனியாக இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம். சார் அப்போல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, நீங்களும் வந்து பெரிய ஸ்டார்டம் பார்த்தீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், தம்பி இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை தம்பி. அப்போ வந்து எக்ஸ்போஜர் கம்மி, வந்து ப்ரெஸ் கம்மி, மீடியா கம்மி. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. என்ன ரசிகர்கள் இருந்தாங்க, பட் இதெல்லாம் வந்து பார்க்கறது எனக்கே புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பேசிக்காக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பேச மாட்டார்னு. பட் ஒரு ஆள் பிடிச்சதுன்னா அவர் நல்லா பேசுவார். அவர் அது வந்து எல்லாரும் முன்னாடி பேச மாட்டார். பட் குவைட்டாக இருக்கிறப்போ தனியாக உட்கார்றப்போ நிறைய பேசுவார். இது வெரி ஸ்வீட் கை, வெரி ஸ்வீட் கை. ஸோ உங்களுக்கு லைக் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் உங்களுக்கு அவரை தெரியும் ஆன் பர்சனல் லெவல். அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்ததுங்க. நான் வந்து பேசிக்காக நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு விஷயம், என்னோட பர்சனல் விஷயம்னா ஆன் ஸ்க்ரீன் எனக்கு வந்து செட்டில் இருக்கிறப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா என் பக்கத்தில் அமிதாப் பச்சன் நின்னா கூட யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிற்கிற மாதிரி தான் நான் நடிப்பேன். அது வந்து ஒரு ஆணவத்தில் சொல்கிறேன்னு நினச்சிக்கப்பேனா, அவர் வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவர். பட் பேசிக்காக திஸ் வாட் ஐவ் லேர்ன்ட். நான் வந்து புத்தகங்கள் படித்து, நான் வந்து படங்கள் பார்த்துட்டு, நான் என்னோடய எக்ஸ்போஜர் நிறைய வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் சினிமா. ஸோ நான் வந்து கேரக்டராக தான் நடிக்கணும். அங்கே வந்து நான் வந்து அமிதாப் பச்சன் நான் ரொம்ப சின்ன ஆர்டிஸ்ட்டு அவர் முன்னாடி அப்படி நினச்சிட்டேன்னா அதே மாதிரி தான் நடிப்பேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய டீச்சர் வந்து நடிகர் திலகம் சிவாஜி சார். நான் வந்து துணைன்னு ஒரு படம் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அவர் கூட வந்து நடிக்கிறப்போ எனக்கு வந்து அவர் மூஞ்ச பார்த்தா எக்ஸ்பிரஷன் வராது, எக்ஸ்பிரஷன் வந்தால் டைலாக் வராது. எப்படின்னா அவரோட கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டென்ஸ் ஐஸ், இஸ் காட் பிக் ஐஸ், இன்டென்ஸ் ஐஸ். இப்படி பார்த்தாருன்னா அவ்வளோதான் காலி. பக்கத்தில் டைலாகே பேச முடியாது, வெவ்வேறு முழிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. நான் வந்து சின்ன வயசில் அவர் வேறு பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு. முதல் நாள் ஷூட்டிங் யார் அப்படின்னு சொன்னால் புது பையன் அப்படின்னு சொல்லி துரை சார் டைரக்டர் வந்து சொல்லி முடிச்சு போச்சு. அவர் எதோ சரிப்பா பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு. இந்த தேவையில்லாததுக்கு ரெண்டாவது நாள் எங்கள் அப்பா வந்துட்டார் செட்டுக்கு. வந்துட்டு என்னோட பையன் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்ட்டார். முடிச்சு போச்சு. இது எப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பிரின்சிபால் கிட்ட அப்பா போய் சொல்லுவார் பாருங்க, இந்த மாதிரி பையன் இருக்கான் பார்த்துங்க. அப்படியா, நான் இன்னும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி
அவர் அப்போலேருந்து கோபி பையனா நீ வா 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 நீ வா நீ உட்கார் அப்படின்னு சொல்லி இந்த நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்றப்போ நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நடிச்சியா நீ இப்போ அப்படிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகி ட்ரையல் பை ஃபயர் ஆக்சுவலாக. அப்போ ஒரு உட்கார வச்சு சொன்னார், பக்கத்தில் வந்து சிவாஜி கணேசனாக இருந்தாலும் கொக்கா இருந்தாலும் நீ உன் கேரக்டர் தான் நடிக்கணும், நான் எல்லாரும் விட பெட்டர் அப்படின்னு நினச்சி நீ நடி, அப்போ தான் உன்னால் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அப்போலேருந்து சிவாச்சாரிய சொல்லிட்டார் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்து வெள்ளை ரோஜா நடிக்கிறப்போ எனக்கு வந்து நான் வந்து அவர் கூட டைலாக் காம்பினேஷன்லாம் இருக்கிறப்போ பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னப்போ அது ஒரு பயங்கர காம்ப்ளிமெண்ட் எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அப்போலேருந்தே வந்து உடம்புல ஏற்றிக்கிட்ட சில பாடங்கள். ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, whoever it is, for me it's the character, I play the role, and when I'm playing the role I'm most comfortable, because நான் வந்து இன்னொருத்தர் கேரக்டராக நடிக்கிறப்போ I'm becoming somebody else, அண்ட் அந்த கேரக்டர் எப்படி பண்ணும், அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணுவேன் தவிர மற்றவங்க இருக்காங்க இல்லை எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் மை கான்ட்ரிபியூஷன் இஸ் டு த ஃபில்ம், பீயிங் த கேரக்டர். ஸோ அதனால யார் எப்படி இருக்காங்க கவலையே கிடையாது. ஷார்ட் முடிஞ்சவொடனே பக்க பக்க பக்கம் சிரிச்சிருவேன், அது வேறு விஷயம். பட் இந்த ஷார்ட் ஐ எம் வாட் ஐ எம். ஸோ தலைவா படத்தில் உங்கள் ரோல் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். பிரச்சனை என்னென்னா, தலைவா படத்தில் வந்து ஒரு கீ கேரக்டர், அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் அடைஞ்ச கேரக்டர். அது வந்து டைரக்டர் வந்து எங்களுக்கு ஒரு ஹிட்லர் ஒரு டைரக்டர் இருக்கார், டைரக்டர் விஜயன் சொல்லி, சார் என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் கதையை பற்றி சொல்லாதீங்க, உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு. அப்புறம் என்னப்பா இருக்குது சொல்கிறதுக்குன்னா, ஒன்றும் சொல்லாதீங்க சார், பரவாயில்ல சார், படம் பார்க்கட்டும் சார் அப்படின்னு அவர் ஜாலியாக சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இது எழுதியிருக்காங்க, ரிவ்யூ எல்லாம் எழுதியிருக்காங்க படத்தை பற்றி. அந்த ரிவ்யூ பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எல்லாரும் பற்றியும் எழுதுறாங்க, என் பற்றி மட்டும் எழுதலை. ஏன் எழுதலைன்னா அது ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர். பாவம் அவங்க மனசில் வந்து சரி நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, என்னடா நம்மளை இக்னோர் பண்ணுறாங்களே படத்தில் இவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கோமேனு. அப்புறம் உட்காந்து யோசிக்கிறது, சஸ்பென்ஸ்னாலும் நம்ம எழுதல போல இருக்கு அப்படின்னு. எனக்கு என்னென்ன திட்டு எழுதினாலும் பரவாயில்ல, பாராட்டு எழுதினாலும் பரவாயில்ல, யாரும் வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது. அதான் என்னோட வருத்தம். நான் கண்டுக்கவே இல்லை என்ன படத்தில் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஐ ஹேட் டு டூ தோஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். யூ லவ் மீ ஆர் ஹேட் மீ, டோன்ட் இக்னோர் மீ. அதுதான் என்னோட கொள்கை.